விவாகரத்து மட்டுமே இனிமே ஒரே தீர்வு. எங்களுக்குள்ள இனிமே சேர்ந்து வாழ விருப்பம் இல்ல. தனியா வாழ்ந்ததான் 2 பேருக்குள்ள அந்த பாண்டிங் இன்னும் நெருக்கமாகும் அப்படின்றதுல முடிவா எடுத்துட்டோம். சீக்கிரமே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு நடிகை குஷ்பு அவர்கள் சொல்லியிருக்கதா இந்த நியூஸ் ஒன்று இப்போ சோசியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டு வருது. இப்போ சுந்தர்சி அவர்களும் குஷ்பு அவர்களும் டிவோர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்ற செய்தி தான் சமூக வலைதளத்துல அதிகமா பார்க்க முடியுது. அண்ட் இது உண்மைதானா அப்படின்னு குஷ்பு அவர்கள்ட்ட நேரடியா ஒரு இன்டர்வியூல கேட்டப்ப இது எல்லாமே ரூமர்ஸ் தான். பாப்புலரா செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னா அவங்கள பத்தி நிறைய ரூமர் நியூஸும் வந்துட்டு இருக்கும். பட் அது எல்லாத்துக்குமே நாம ஆன்சர் பண்ணிட்டு இருக்க முடியாது, ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ வர நியூஸை அப்படியே பார்த்துட்டு கடந்து போகணும். இல்லைன்னா அது நம்மளுக்கு டைம் வேஸ்ட் தான். என்னை பத்தி மட்டும் இல்ல, நிறைய பிரபலங்களை பத்தியும் வந்திருக்கு. ரஜினியா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அஜிதா இருக்கட்டும், இப்படின்னு ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை தாண்டி தான் வந்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டையும் இல்லை, சச்சரவும் இல்லை, மன கருத்துப்பாடு கூட எதுவுமே இல்லை. நாங்கள் எப்பயுமே ஹாப்பியாக தான் இருக்கோம். ஏன் இப்போ கூட சுந்தர்சி அவர்கள் எங்களோட மகள் திருமணத்துக்கு நாங்கள் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் சுந்தர்சி அவர்கள் படம் எடுக்க போறாரு. அண்ட் என்னோட ப்ரொடக்ஷன்ல இன்னும் ஒரு படம் எடுக்கிறாரு. நாங்களாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கோம். சோஷியல் மீடியாவில் வர வதந்திகளால் எங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் சுந்தர்சி அவர்களும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. நான் தனிமையாக தான் இருக்கேன், அதுக்காக எங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை இல்லை. என்னோட பட வேலைக்காக நான் தனியாக இருக்கனே தவிர வேற எதுவும் இல்லை. நான் என் குடும்பத்து கூட எப்பயுமே அட்டாச்மெண்ட்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரூமர் நியூஸுக்கு இப்பவே இவங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.